நீ என்னதான் பெரிய 8 கோடி ரூபாய் கார்ல போனாலும் காரி மூஞ்சில துப்புறான், வெளில வரும்போது துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டு வெளில வர மாதிரி தானே இருக்குது. இங்க எடுபடிகளாக இருக்கக்கூடிய இந்த சீமான் மாதிரியான ஆட்கள், நீ பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார், அதெல்லாம் ஏற்கனவே மழுங்கி போய் கிடக்குது. தமிழ்நாட்டுல நாங்க உடைச்சதே அந்த கடப்பாறையை தான். இங்க பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க போட்டு மிதிச்சு சாம்பலாகி இருந்த இடம் தெரியாத ஒண்ண, வெறும் கற்பனை கதாபாத்திரமா இருக்கிறத ஒண்ண கையில பிடிச்சிக்கிட்டு நீ வர அப்படின்னா அதையும் அடிப்போம், உன்னையும் சேர்த்து அடிப்போம். இன்னொருத்தன் இவன் அப்பட்டமா இவன் தான் அயோக்கிய பையன் தெரிஞ்சு போச்சு, யோகிய வேஷம் போட்டுட்டு இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கிறான். வெளியில வாடன்னா வரவே மாட்டேங்கிறான். இந்த நத்தை ஊர்ந்து ஊர்ந்து போய்கிட்டே இருக்கும். அது மேல அப்படி லைட்டா கை வச்சுன்னா டக்குன்னு ஓட்டுக்குள்ளார சுருக்கிங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ யாராவது கொள்கை அப்படின்னா டக்குன்னு உள்ளார போய் ஒதுங்கிடுறான். 40 நாள் வெளில வர மாட்டேங்கிறான். சரி, வெளியில விசில் அடிச்சுட்டே சுத்துறாங்க. தம்பி இங்க வா, 5 தலைவர் அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் பின்னாடி போட்டோ இருக்குது. அந்த போட்டோவை வச்சு பிளெக்ஸுக்கு முன்னாடி கூட்டு வந்தீங்க வா, உங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னு சொன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறான். அவ்வளவு அசிங்கமானதா? கொள்கை தலைவர் என்னடா சொல்லு, பரவாயில்ல சொல்லுன்னா அவர் எல்லாம் எங்களுக்கு அவரு தாங்க, அவரு தான். யாரு அவரு? அவரு தான் எல்லாம், அதுக்கு மேல சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப தோழர் புஷ்பராஜ் சொன்னது போல அவருக்கு போய் நீங்க ரோஹித் வெமுலா அப்படின்னு யாருன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அப்படி ஏதோ ஒரு படம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவதற்காக இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திமுகவை திட்டணும், திமுக கூட்டணி கட்சிகளை திட்டணும் அப்படின்னு சொன்னா இவங்களை எப்படி அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னா, பாஜகவும் திமுக கூட்டணியை தான் திட்டம். பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவனும் திமுக கூட்டணி கட்சி தான் திட்டுவான். ஏண்டா நீ உனக்கு எதிரி நீ அவன் தானே சொல்லியிருக்கிற, கொள்கை எதிரின்னு தானே சொல்லியிருக்கிற. எங்க ஒரு வார்த்தை பேசு அப்படின்னா இல்ல நீங்க தான் அவங்கள இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? அந்த மாதிரி தான். எப்படி நீங்க மைசூர் பண்டால மைசூர் கேட்க முடியாதோ அந்த மாதிரி இந்த தற்குறிகள்கிட்ட கொள்கையோ லாஜிக்கோ எதிர்பார்க்க முடியாது. திராவிட இயக்க தோழர்களை கூட்டு வந்து என்ன பிரச்சனை நாட்டில் நடந்துட்டு இருக்குது, பாஜக RSS எப்படி இந்த நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது, என்னென்ன கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா விலாவாரியா பேசுவாங்க. இந்த தற்குறிகளை கூட்டு வந்து படம் என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, ப்ரோ 2026 நாங்க தான். இதை தாண்டி வேற ஏதாவது இவங்களுக்கு பேச தெரியுமா? வேற ஏதாவது இவனுங்களுக்கு சொல்ல தெரியுமா? மோடியை பத்தியே நரேந்திர அந்த அளவு கூட வேண்டாம், இவர்களுடைய கொள்கை பற்றி இவர்களுடைய தலைவர்கள் பத்தி ஏதாவது பேச தெரியுமா? நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல அறிவியல் பூர்வமாக தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய நிறுவனம் ஆராய்ச்சியாளர்கள் எங்க இருக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா IIT-ல இருக்குது. அந்த IIT-யோட டைரக்டர் என்ன சொல்றாரு? எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடனே ஒரு சாமி வந்தாரு. சாமின்னா யார்? ஒரு ஐயர் வந்தாரு. அவர்கிட்ட கேட்டோம், நாங்க போய் டாக்டரை கூட்டு வரட்டுமான்னு கேட்டோம். அதெல்லாம் தேவையில்ல, என்ன ஒரே ஒரு கிளாஸ் என்ன கொண்டு வரணும் நல்லப்பா அதுல கூட பசுமாடு, அதுலயும் வெள்ளை கலர் பசுமாடா இருக்கணும் பாங்க. அந்த பசுமாட்டோடதுல ஒரு டம்ளர் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தோம் எங்க அப்பாவுக்கு. பெத்த புள்ள பண்ற வேலையாது அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே சர்வரோக நிவாரணி ஆயிடுச்சு. இப்ப அவரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாரு. இப்ப இந்த கூட்டங்கள் எல்லாம் பிரசங்க கூட்டங்கள்லாம் போனா ஒருத்தர் வீல் சேர்ல தள்ளிட்டு வருவாங்க, தாங்களும் வருகிறார் அப்படின்னா டக்குன்னு எழுந்துச்செல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க மாட்டு மூத்திரத்தை கொடுத்தோன்னே குடிச்சிட்டு சரியாயிட்டாரு அப்படின்னு. இத சொல்றதுக்கு நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனம்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வரிப்பணத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டுல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு 500 ஏக்கர் 600 ஏக்கர் மிகப்பெரிய சோலைவனம் மான்லாம் ஓடி விளையாடுது. அங்க போனோம்னா பல 100 உயிர்களை பலி கொடுத்துட்டு நம்ம மக்கள் உள்ளார போறான். போயிட்டு படிச்சுட்டு வெளில வர முடியல. நம்மளுடைய வரிப்பணங்கள்ல பெரும்பான்மையான அளவிற்கு நம்மளுடைய பணத்தில் வளரக்கூடிய அந்த உயர்கல்வி நிறுவனத்துல இருக்கக்கூடிய இயக்குனர் சொல்றாரு, மாட்டு மூத்திரம் குடிச்சா எல்லா நோயும் சரியாயிடும். தோழர் புஷ்பராஜ் படிக்க கூடாது, நீ இந்த சமூகத்தை சார்ந்தவன், நீ என்ன சாப்பிடுற அப்படின்னு இன்னைக்கு சொல்லல, 2000கள்ல சொல்லல, மோடி வந்ததுக்கு பிறகு சொல்லல. அப்பவே புராணங்கள் இதிகாசங்கள்லே சொல்லி வச்சுட்டான், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் படிக்க கூடாது, எதை கொடுத்தாலும் கல்வி கொடுக்காத, குடித்த குரங்கு குளித்த குதிரை படித்த சூத்திரன் பக்கத்துல சேர்த்துக்காத அப்படிங்கிறார். சுயமரியாதை இருக்கக்கூடிய தமிழர்கள் எவனுக்காகவும் ஆதிக்க சக்திகள் முன்னாடி மண்டியிட மாட்டார்கள் என்பதற்கு தோழர் புஷ்பராஜ், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் உதாரணம். நாங்க என்ன சாவர்கர் கூட்டமா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போறதுக்கு? புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தமிழ்நாட்டிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், RSYF எந்த கருத்தியல் தொட்டு எந்த பிரச்சனைகளுக்காக போராட்ட களத்தை முன்னெடுத்தாலும் அது இந்தியா முழுவதும் பரவும், அது வெற்றியை நோக்கி செல்லும் என்ற அறிவே.
திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி அனைத்திந்திய மாணவர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் RSOF கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டவன் என்கின்ற அந்த பெருமிதத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் எனக்கும் உள்ளபடிய மகிழ்ச்சி. இதற்கு முன்பாக பேசியவர்களிலிருந்து தோழர் புஷ்பராஜ் போன்றவர்கள் சொல்லியதிலிருந்து இன்னும் குறிப்பாக 2014 இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதற்கு முன்பாக இருந்ததை விட அதிக அளவில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகளும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் ABVP, RSS போன்ற காவி பாசிஸ்டுகளினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாகத்தான் காணப்படுகிறது. ரோஹித் வெமுலாவாக இருக்கட்டும், அதே போல இங்கே சென்னையில் நடக்கக்கூடிய IITயில் தொடரக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய IITகளில் உயர்கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் நாங்கள் இந்து ராஷ்டிரத்தை நிறுவிட்டோன்னு பாஜக கொக்கரிப்பதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்குது. என்ன இந்து ராஷ்டிரம் என்ன சொல்லுது? அவர்களுடைய நோக்கம் என்ன? 2025 100 ஆண்டுகள் நிறைவடைந்துச்சு RSS தோன்றி. இந்தியா என்பது இந்து ராஷ்டிரமாக மாற வேண்டும். இந்தியாவினுடைய பொதுமொழியாக சமஸ்கிருதம் இருக்கணும். இந்தியா, இந்தி, இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்துட்டு இருக்குது. எப்படி இந்து ராஷ்டிர கதைகள்ல, ராமாயண கதைகள்ல சம்பூகன் கடவுளை நோக்கி வரம் புரிகிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பார்ப்பனருடைய குழந்தையை தூக்கிட்டு போறாரு. கடவுள்கிட்ட, ராமர்கிட்ட தூக்கி அந்த இறந்த உடலை தூக்கி போடுறாரு. இங்க பாரு என் குழந்தை, உன்னுடைய ஆட்சியா நடக்குது, காட்டாட்சி நடக்குது, கொடுங்கோல் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சபிக்கிறான். சபிச்ச உடனே என்ன நடந்துருச்சு அப்படின்னு உடனே சம்பூகன் வரம்புரினான். ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு வேட்டுவ குலத்தை சார்ந்தவன், ஒரு ட்ரைப்ஸ், அவன் இன்னைக்கு வர இருக்கிறான். இங்கே பாரு பார்ப்பன குழந்தை செத்து போச்சு பாரு அப்படின்னா என்ன செய்யணும்? போய் அவனை கொண்டுட்டு வா. போகிறான், அவனுடைய தலையை வெட்டுறான். இங்கே குழந்தை உயிர் பெற்றுடுச்சு. இதுதான் பித்தலாச்சாரியார் படம் மாதிரி அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறான், புராண இதிகாசம்னு சொல்லி. அது மறைமுகமாக சொல்லப்பட்டது. இந்தியாவில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனுஸ்மிருதியை நிறுவிட்டோன்னு எக்களிச்சுக்கிட்டு கொக்கரிச்சுக்கிட்டு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சாமியார் பேரையும் கூட்டு போய் அங்கே உள்ளார வச்சு யாகம் வளர்த்து ஒரு தங்க குச்சின்னு ஒன்று சொருவி வச்சு இந்த நாடு இந்துக்கள்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மை நம்ம கிடையாது, நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. மீசை இல்லாட்டினாலும் ரீல்ஸ் போட்டிருக்கிறது, தலையில் துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு ரீல்ஸ்லாம், அந்த பரம்பரை கிடையாது. இது உயர்ஜாதி இந்துக்களுக்கு, இன்னும் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்ட, சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கான நாடு அப்படின்னு அவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாக்பூரினுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அங்கே நிர்மாணித்த பிறகு எல்லாத்துக்கும் எப்படி மந்திரம் சொன்ன உடனே எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுதோ அந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இந்த டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு IITயில் மிகப்பெரிய நிறுவனம், அரசியல் நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் அறிவியல் பூர்வமாக தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய நிறுவனம், ஆராய்ச்சியாளர்கள் எங்கே இருக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் IITயில் இருக்குது. அந்த IITயோட டைரக்டர் என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடனே ஒரு சாமி வந்தார். சாமின்னா யார்? ஒரு ஐயர் வந்தார். அவர்கிட்ட கேட்டோம், நாங்கள் போய் டாக்டரை கூட்டு வரட்டுமான்னு கேட்டோம். அதெல்லாம் தேவையில்லை, என்ன ஒரே ஒரு கிளாஸ் என்ன கொண்டு வரணும் நல்ல அதில் கூட பசுமாடு, அதுலேயும் வெள்ளை கலர் பசுமாடாக இருக்கணும்பாங்க. அந்த பசுமாட்டோடதில் ஒரு டம்ளர் பிடிச்சிட்டு கொடுத்தோம் எங்கள் அப்பாவுக்கு. பெத்த பிள்ளை பண்ணுற வேலையாது அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே சர்வரோக நிவாரணி ஆயிடுச்சு. இப்போ அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறார். இப்போ இந்த கூட்டங்கள்லாம், பிரசங்க கூட்டங்கள்லாம் போனால் ஒருத்தர் வீல் சேரில் தள்ளிட்டு வருவாங்க. சாமியும் வருகிறார் அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்செல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க மாட்டு மூத்திரத்தை கொடுத்தோன்னே குடிச்சிட்டு சரியாயிட்டாரு அப்படின்னு. இதை சொல்றதுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லக்கூடிய, உயர்கல்வி நிறுவனம்னு சொல்லக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வரிப்பணத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு 500 ஏக்கர் 600 ஏக்கர் மிகப்பெரிய சோலைவனம், மான்லாம் ஓடி விளையாடுது.
அங்க போனோம்னா பல நூறு உயிர்களை பலி கொடுத்துட்டு நம்ம மக்கள் உள்ளார போயிட்டு படிச்சுட்டு வெளில வர முடியல. நம்மளுடைய வரிப்பணங்கள்ல பெரும்பான்மையான அளவிற்கு நம்மளுடைய பணத்தில் வளரக்கூடிய அந்த உயர்கல்வி நிறுவனத்துல இருக்கக்கூடிய இயக்குனர் சொல்றாரு, மாட்டு மூத்திரம் குடிச்சா எல்லா நோயும் சரியாயிடும். நீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிள்ளைங்க, அறிவியலை நம்பக்கூடியவர்கள் படிச்சுட்டு அங்க இருந்தா கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டானா? அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் தேவையா? அதனாலதான் நம்மளை போகக்கூடாதுங்கிறான். உள்ளாரப்போ இதை இப்ப சொல்லல, 2026 சொல்லல. தோழர் புஷ்பராஜ் படிக்கக்கூடிய கூடாது, நீ இந்த சமூகத்தை சார்ந்தவன், நீ என்ன சாப்பிடுற அப்படின்னு இன்னைக்கு சொல்லல, 2000களில் சொல்லல, மோடி வந்ததுக்கு பிறகு சொல்லல. அப்பவே புராணங்கள் இதிகாசங்கள்லே சொல்லி வச்சுட்டான். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவன் படிக்க கூடாது, எதை கொடுத்தாலும் கல்வி கொடுக்காத. குடித்த குரங்கு, குளித்த குதிரை, படித்த சூத்திரன் பக்கத்துல சேர்த்துக்காத அப்படிங்கிறான். குடிச்ச குரங்கு என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருக்காது. குதிரையெல்லாம் பார்த்துருப்பாங்க, குளிப்பாட்டி பார்த்துருக்க மாட்டோம், அது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, குதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல படித்த சூத்திரன் பக்கத்துல சேர்க்காத. அதே மீறி அவனுக்கு படிச்சா அவனுடைய கண்களை நோண்டு, அவனுடைய காதுகள்ல ஈயத்த காட்சி ஊத்து, அந்த இதயத்தை பிளந்து எடுத்துடு. இது சொல்றது யாரு தெரியுமா? இதெல்லாம் புராண இதிகாசங்கள்ல இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். இதை சொல்லக்கூடிய இது என்ன சமத்துவ விதிகளுக்கு தடை, யுஜிசி சமத்துவ விதிகளுக்கு தடை. அவங்க என்னைக்கு சமத்துவத்துக்கு ஆதரவா இருந்திருக்கிறாங்க? சமத்துவத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுஸ்மிருதி சனாதனத்தை நாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக நாங்க இந்த நாட்டில் நிலைநிறுத்துவோம்னு சொல்றதுதான் பாஜக, RSS. அவர்கள் தான் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நாட்டில் அவர்கள் எப்படி சமத்துவத்தை எதிர்பார்க்க முடியும்? எங்களுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சமீபத்தில் பேசினார் மிக தெளிவாக. என்ன அப்படின்னா, இந்த இப்ப நடக்கிறது 2026 தேர்தலா, 2024 நாடாளுமன்ற தேர்தலா, இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலா? இங்க நடக்கிறது வெறும் தேர்தல் அரசியல் அல்ல, வெறும் வாக்குக்கான அரசியல் அல்ல. இங்க இருக்கிறது சமத்துவத்துக்கும் பாசிஸ்டுகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய போர் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பிரகடனப்படுத்தினவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனால தானே அவரை பிடிக்கல. எங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேல வராத கோபம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மேல, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மேல மிக மூர்க்கமா வருது. சங்கிகளுக்கு பார்த்தாவே பிடிக்கல. ஏன்னா அவரு தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னாரு. மூட்டைப்பூச்சி கொசுக்களை ஒழிக்கிற போல இந்த சனாதன சக்திகளை ஒழிக்கணும் அப்படின்னாரு. தலையை எடுத்துருவேன்னா, எடுத்து முடிஞ்சா எடுத்துட்டு போ அப்படின்னாங்க. அப்போ மன்னிப்பு கேளுங்க. திராவிட இயக்க கருத்தியல், புரட்சியாளர் மார்க்ஸை படித்தவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை படித்தவர்கள், தந்தை பெரியாரை படித்தவர்கள், சுயமரியாதை இருக்கக்கூடிய தமிழர்கள் எவனுக்காகவும் ஆதிக்க சக்திகள் முன்னாடி மண்டியிட மாட்டார்கள் என்பதற்கு தோழர் புஷ்பராஜ், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் உதாரணம். நாங்கள் என்ன சாவர்கர் கூட்டமா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போறதுக்கு இன்னும் எச் ராஜா, எஸ்பி சேகர்லாம் என்ன பண்றாங்க? முதல்ல என்னப்பாங்க சத்தம்னா உடனே இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி ரெடியா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதோட தான் கூட்டத்துக்கே போறாங்க. போராட்ட காலத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நாங்கள் துண்டறிக்கைகள் ரெடி பண்ணிட்டு போறோம். RSIFஓ, DMKஓ இல்லை மற்ற அமைப்புகளோ, SFIஓ போகும்பொழுது போராட்ட காலத்துக்கு துண்டறிக்கை எடுத்துட்டு போறோம். சங்கிகள் என்னத்தை எடுத்துட்டு போறாங்க? மன்னிப்பு கடிதத்தோட போறாங்க. எதுக்கும் ஒன்று வச்சுக்குவோம், வெண்மை ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சு. அந்த மாதிரியான கூட்டம் இந்த கூட்டம். தேதியை மாத்திக்குவாங்க, பேரை மாத்திக்குவாங்க. அப்ப ரோஹித் வெம்லாவா இருக்கட்டும், இங்க தொடர்ந்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய, இங்க திருப்பூர்ல இருந்து ஒரு சாதாரண டெய்லரினுடைய மகன், ஒரு சாதாரண எளிய குடும்ப பின்னணியில இருந்து மருத்துவம் படிச்சுட்டு மருத்துவ மேற்படிப்புக்காக போறாரு. அங்க போனா சரவணன் அவர் விஷ ஊச்சி போட்டு செத்துறாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படி இந்தியா முழுவதும் நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா பிரச்சனை. இதே போல ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களையும் ஒவ்வொரு பிரச்சனை. புதுதில்லியில சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி SAU அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கேண்டீன்ல மீன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பசங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ABVP குண்டர்கள் உள்ளார புந்து அவர்களை அடிச்சு அவர்களை தாக்குறாங்க. அவர்கள் மேல வழக்கு கிடையாது. அதே போல ஹன்ஸ்ராஜ் கல்லூரி, டெல்லி யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி, அங்க நான்வெஜ்ஜுக்கு முற்றிலுமாக தடை. இங்க இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றத்திலேயே கேண்டீன்ல MPக்களுக்கான அந்த கேண்டீன் உள்ளார
சாப்பாடு அருமையா இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்குள்ளார அசைவ உணவுகள் இப்ப வழங்கப்படுறதே கிடையாது. அசைவ உணவுகள் முற்றிலுமாக கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்குள்ளார நடந்து முடிந்த குடியரசு தின விழாவில் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் மோடி கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, நான் தான் பெரிய தலைவர், 56 இன்ச்சு நெஞ்சு வேணுமா அளந்து பாருங்க அப்படின்னு நல்லா டேப் கொடுக்குறாரு. அப்படி கூட்டு வந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அவர்களாம் விருந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் நல்ல சுத்தமான மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய நாடுகள்ல இருந்து வரக்கூடியவர்கள். அவங்களுக்கு சீச்சி கோழிக்கறியா தூக்கிட்டு போ, ஒன்று போர்க்கு கூட இல்லை பீஃப் கூட அப்படின்னு சாப்பிடக்கூடிய நாடுகள்ல இருந்து வர்றவங்க, அவங்களுக்கு இங்க என்ன பண்றாரு, மரக்கறி சைவம் கொடுக்குறாங்க. ஏர் இந்தியாங்கிறத மற்றவங்க தான் ஒழிச்சு கட்டிட்டாங்கல்ல. அப்போ அந்த ஏர் இந்தியாவில் முன்னாடி அசைவ உணவு கொடுத்தாங்க, அதை தடுத்து நிறுத்தினாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையுமே சமத்துவத்துக்கு எதிராக, எளிய மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் எதிராக அவர்களை பார்த்தாலே பிடிக்காது. இங்கே இவன் தான் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்குவான், நாங்கள்லாம் பெரிய, நாங்கள் அந்த இந்த ஜாதி. அதான் அண்ணன் திருமாவளவன் சொன்னார், எந்த மன்னரெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு பட்டுக்குச்சு. அப்போ யாராக இருந்தாலும் இங்கே எத்தனை நாங்கள் பெரிய ஆண்ட பரம்பரை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களை பாஜக எப்படி பார்க்குது? நீ என்னதான் பெரிய 8 கோடி ரூபா காரில் போனாலும் காரி மூஞ்சில துப்புறான், வெளில வரும்போது துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டு வெளில வர மாதிரி தானே இருக்குது. இங்கே எடுபடிகளாக இருக்கக்கூடிய இந்த சீமான் மாதிரியான ஆட்கள், நீ பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார், அதெல்லாம் ஏற்கனவே மழுங்கி போய் கிடக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் உடைச்சதே அந்த கடப்பாறையை தான். இங்கே வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் போட்டு மிதித்து சாம்பலாகி இருந்த இடம் தெரியாத ஒன்றை, வெறும் கற்பனை கதாபாத்திரமா இருக்கிறத உன்னை கையில் பிடிச்சிக்கிட்டு நீ வர அப்படின்னா அதையும் அடிப்போம், உன்னையும் சேர்த்து அடிப்போம். அப்போ இந்த மாதிரியான எடுபுடிகளை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான தற்குறிகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அந்த கருத்தியல்களை இங்கே கொண்டு வந்து பரப்பிடலாம், இந்தியா முழுவதும் இந்த கருத்தியல்களை பரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அந்த அந்த யூஜிசி என்ன சொல்லுது. யூஜிசிலாம் இன்னைக்கு எல்லா அமைப்புகளுமே பாஜகவினுடைய ஒரு அங்கமாக தான் இருந்துட்டு இருக்குது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளும் ஒன்றா சேர்ந்து நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, எங்களால் சிறப்பாக செயல்பட முடியலன்னு கவலைப்பட்டு பேட்டி அளித்த வரலாறு பாஜக ஆட்சி காலத்தில் தான். எதுக்கு எடுத்தாலும் எல்லையில் இராணுவ வீரர்கள்பாங்க. அந்த இராணுவ வீரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு சரியாக சோறு போட மாட்டேங்கிறான்னு அழுது வச்ச நாடு இந்த நாட்டில் தான். அதையும் தாண்டி இன்னைக்கு சிபிஐலேருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து இன்னைக்கு எல்லாம் கடைசியில் இந்த சினிமா படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறானே அந்த அமைப்பு வரைக்கும் எல்லாமே யாருடைய அமைப்பாக இருக்குது, பாஜகவினுடைய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த வகையில் இன்னைக்கு யூஜிசிங்கிற அந்த கல்லூரி நிறுவனங்களுக்கான அந்த அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுட்டான். அதையெல்லாம் மீறி ரோஹித் வெமிலாவினுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய தந்தை ஃபைசல் தாத்ரியோனுடைய தாயார் இவங்கெல்லாம் போய் நீதிமன்றத்தை அணுகி, இதுபோல இந்த மாதிரியான மரணங்கள் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிறுவனங்களையும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களினுடைய கல்வியும் அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, அதற்கான நீங்க வழிமுறைகளை பின்பற்றி நீங்க ஒன்று எடுத்துட்டு தயார் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைடன்ஸ்ல கொண்டு வந்து இந்த சமத்துவ விதிகள்னு சொன்னா அதுல என்ன சொல்றாங்க, அதுல என்ன இது இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுல ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை இன்னைக்கு சேர்த்துட்டாங்க. எஸ்சி எஸ்டின்னு மட்டும் இருந்தது, இன்னைக்கு ஓபிசி சமூகத்தையும் சேர்த்துட்டாங்க. இந்த உப்பாங்கிற சட்டமும் பிஎம்எல்ஏ சட்டமும் வந்தப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள், முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவர்கள்லாம் இது என்ன அயோக்கியத்தனமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இன்னும் எல்லா வலதுசாரிகளும், எல்லா பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டமும், எல்லா மோடி துதிபாடக்கூடிய ஊடகங்களும் என்ன சொன்னுச்சு, உபா சட்டத்தை பத்தி பேசினா உங்களுக்கு என்ன, தீவிரவாதத்தை பத்தி பேசினா உங்களுக்கு என்ன, ஏதாச்சும் நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களா, நீங்க தீவிரவாதத்துக்கு துணை போவீங்களா, பிஎம்எல்ஏ ஆக்ட் நீங்க ஏங்க கொள்ளையடிக்க போறீங்களா, அதெல்லாம் பண்றவனுக்கு, தப்பு பண்றவனுக்கு தாங்க பயப்படணும், இந்த சட்டத்தை பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு சமத்துவ விதிகள்னு யூஜிசி ஒன்று சொன்னா, இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உயர் ஜாதி இந்துக்களும் ரோட்ல போய் நிக்கிறிய, நீ எதுக்காக வந்து போராடுற, நீ டிஸ்கிரிமினேஷன் பண்ண போறியா, எஸ்சி மாணவர்களை, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ டிஸ்கிரிமினேட் பண்ண போறியா, நீ ஜாதி பாகுபாடு பார்க்க போறியா, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல ஆமான்னு பதில் சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு அவர்கள் போய் ரோட்ல நிக்கிறாங்க.
என்னைக்காவது ஏதாவது நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக இவர்கள் இன்னைக்கு ரோட்ல நின்று போராடக்கூடியவர்கள் யூஜிசி அறிவித்திருக்கக்கூடிய சமத்துவ விதிகளை நீக்க வேண்டும்னு இன்னைக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கி இன்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்னைக்காவது எந்த பிரச்சனைக்காகவாவது போராடி இருக்கா? நாட்டில் தண்ணி வரலன்னு போராடி இருக்குதா? வேலை வாய்ப்பு இல்லைன்னு போராடி இருக்கா? இல்லை டாலர் விலை சரிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்குது, இந்த இந்திய ரூபாயின் மதிப்பு சரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே அதுக்காக போராடி இருக்கிறாங்களா? இல்லை 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம்னு சொன்னாங்களே அதை நீ தரல, கேட்டால் பக்கோடா வித்தா அது பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள்லாம் அவமானப்படுத்தினாங்களே அதற்காக போராடினாங்களா? இல்லை சொந்தமாக அவங்களுக்கு இடபிள்யூஎஸ்க்காக 10% அதுக்காகவாது எவனாச்சும் வெளில வந்து போராடினானா? போராடல. மண்டல் கமிஷன் 27% படிப்புல கூட இல்லை வேலை வாய்ப்புல தரேன் அப்படின்னு உடனே இதே கூட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இதே கையில விளக்கமாறு ஒரு பக்கெட்டு பெனாயில் எல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டல் கமிஷன் 27% ஓபிசி சமூகத்திற்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு தரேன் அப்படின்னு உடனே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் இவங்க என்ன பண்ணாங்க, இனிமே நாங்க போயிட்டு விளக்கமாறையும் பெனாயில் பக்கெட்டையும் கையில வச்சுட்டு போராடினாங்க. நாங்கள் இனிமேல் வந்து ரோடு கூட்ட போகிறோம், நாங்கள் இனிமேல் வந்து பாத்ரூம் கழுவ போகிறோம், எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடுனால எங்களுக்கு பாதிப்பு, எங்களுக்கு வேணும்னு இடபிள்யூஎஸ் வேணும்னு போது கூட போராட வராத கூட்டம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்னும் குறிப்பாக ஓபிசி சமூகத்தை அவர்களுக்கான இந்த உரிமைகள் கிடைக்குது அப்படின்ன உடனே ரோட்டுக்கு வந்து நின்னாங்க. இன்னைக்கு இதே டிஸ்கிரிமினேஷன் உயர்கல்வி நிறுவனங்களில் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு ஈக்விட்டி கமிட்டி அமைக்கணும், அதற்கு எதிராக டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக போராடுபவர்களை பண்ணக்கூடியவர்களை ஜாதி வேறுபாடு பார்ப்பவர்களை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வெளில வர்றான். ஏன்? நாங்கள் கொண்டுகிட்டு தான் இருப்போம். இது 172 பேர் செத்துருக்கிறோம் 10 ஆண்டுகளில். அதில் 41 பேர் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து ஓபிசி சமூகம் தான். 122 பேர் தான் என்ன சமூகம்னு தெரிஞ்சிருக்குது, மற்றவங்களுக்கு 72 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கு தெரியல, சொல்லலை. அப்போ நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம், அதே போல் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் காலேஜுக்குள்ளார வரியா, ஐஐடிக்குள்ளார வரியா, ஐஐஎம்குள்ளார வரியா, முதுக தடவி பார்ப்போம். எங்களுக்கு ஒரு நூல் தட்டுப்படணும், படலையா நாங்கள் ஜாதி பார்ப்போம். நாங்கள் அவங்கள ஜாதி ரீதியாக துன்புறுத்துவோம், அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவோம், அவர்களை கல்வி நிறுவனங்கள்ல இருந்து அடித்து விரட்டுவோம், மீறி அதற்கும் வெளியில போகல அப்படின்னா அவர்களை தூக்குல தொங்க விடுவோம் அப்படின்னு இவர்கள் ஒப்புதல் வாக்குகள் மூலமாக கொடுக்கிறதுக்கு இவர்களுக்கான தைரியம் எங்கிருந்து வருகிறது? இவர்களுக்கான தைரியத்தை கொடுப்பது ஆர்எஸ்எஸ் பாஜக. இவர்களுக்கான தைரியத்தை கொடுத்து அவர்களை தெருவில் நிறுத்தி அவர்களை போராட விடுவது, பின்னாடியில் இருந்து தூண்டி விடுறது யாரு அப்படின்னா இதே ஆர்எஸ்எஸ் பாஜக. பிஜேபின்னா என்ன அர்த்தம்? பிராமண ஜனதா பார்ட்டிங்கிறது தானே அர்த்தம். அப்ப அவர்களுக்காகவே ஒரு ஆட்சி, அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆட்சி, ஏதாவது இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்காக மண்டல் கமிஷனுக்காக இந்தியா முழுவதும் பல போராட்டங்கள் நடந்திருக்குது, பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறான். திராவிடர் கழகம் சார்பா இந்தியா முழுவதும் 40 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடத்தியிருக்குது. எல்லா அமைப்புகளும், இடதுசாரி அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள், அம்பேத்கரி அமைப்புகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு அவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தப்படாத இந்த சூழல்ல இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு எந்த போராட்டமும் பண்ணாம அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? இப்ப இந்த 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 நிலை யாரால? இந்த நிலை யாரால அப்படின்னா இந்த நிலையை ஊக்குவிப்பது பாஜக. நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே ஐயோ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, உடனே அவசர சட்டம், எதா இருந்தாலும் உடனடியாக அவசரமாக நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக, நரேந்திர மோடியினுடைய அரசு இந்த விஷயத்துல அவசர சட்டம் நிறைவேற்றுங்க, அவசர சட்டம் நிறைவேற்றாமல் உங்களை தடுப்பது யார்? இன்னும் உச்சநீதிமன்றத்தில் போய் இதற்கு இடைக்கால தடை வேணும்னு சொல்லி கேட்குறப்ப அங்க வாய் மூடி மௌனியாக இருந்து இரட்டை வேஷம் போட்டது இதே பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம். அப்ப இந்த நாட்டுல இந்துக்களே ஒரு பிரச்சனைனா இந்துக்களே ஒன்று கூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இந்துக்கள்ல யார் அப்படின்னா கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாமானிய மக்கள் கிடையாது. இவங்களுக்கு சாதாரண இந்துக்கள் தனி, சனாதன இந்துக்கள் தனி. இப்ப இந்த சனாதன இந்துக்களுக்காகத்தான் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் இவ்வளவு வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்குது.
எப்படி இப்போ முன்னாடி ஒரு காலத்துலலாம் ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறது ஏஐஆர்னா அது வந்து ஆல் ஐயங்கார் ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐசின்னா அது லைசனேட்டட் ஐயங்கார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சதர்ன் ரயில்வேங்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஐடிங்கிறது ஐயங்கார் டெக்னாலஜியாக மாறி போயிடுச்சு. உச்சநீதிமன்றங்கிறது உச்சிக்குடிமை நீதிமன்றமாக மாறி போயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, இவர் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா, 56 இன்ச்சு 2 நாட்டுக்கு நடக்கக்கூடிய போரையே தடுத்து நிறுத்திடுவார், அவ்வளவு பெரிய அமைதி, வெண்புறா விருது பெற்ற வேந்தர் அவரு, இவருக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தை ஓட ஓட விரட்டி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்சிய லெனினையும் ஊன்றி வேரூன்றி இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஓட ஓட விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலையும் இதை பற்றிய கருத்தரங்கம் நடைபெறவே இல்லை, இதை பற்றி யாரும் பேசவே இல்லை. இந்த சமத்துவ விதிகள் வந்தவுடன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை ஆதரித்து மகிழ்வோடு தெரிவித்தார், இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், இது ரொம்ப லேட், இவ்வளவு நாள் இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதற்குள்ளாக அவங்க போய் இடைக்கால தடை. இந்த கருத்தியலே எங்க தோன்றுது, இதை பற்றி பேசணுங்கிற எண்ணம் எங்க தோன்றுது அப்படின்னா இந்த மண்ணில் தான் தோன்றியிருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் தோன்றியிருக்கிறது. அதற்கு RSYFக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறோம். இப்ப இந்த சிந்தனைகள் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல வரல. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க அவர்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியவர்களையும் அந்த மாதிரி தற்குறிகளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க சில ஏஜென்ட்களை கொண்டு வந்து காலங்காலத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொருத்தனை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அந்த வகையில இப்ப 2 கூட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. என்னப்பா எவ்வளவு மோசமான ஒரு அப்பட்டமா இருக்குது, கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்பட்டமாக திராவிட கருத்தியலை நான் பிராமண கடப்பாரை கொண்டு வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்னொருத்தன் இவன் அப்பட்டமா இவன் தான் அயோக்கிய பையன்னு தெரிஞ்சு போச்சு, யோகிய வேஷம் போட்டுட்டு இன்னொருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கிறான். வெளியில வாடன்னா வரவே மாட்டேங்கிறான். இந்த நத்தை ஊர்ந்து போய்கிட்டே இருக்கும், அது மேல அப்படி லைட்டா கை வச்சுன்னா டக்குன்னு ஓட்டுக்குள்ளார சுருக்கிக்கும். அந்த மாதிரி பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ யாராவது கொள்கை அப்படின்னா டக்குன்னு உள்ளார போய் ஒதுங்கிடுறான். 40 நாள் வெளில வர மாட்டேங்கிறான். சரி, வெளியில விசில் அடிச்சுட்டே சுத்துறாங்க. தம்பி இங்க வா, 5 தலைவர் அவங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு பின்னாடி போட்டோ இருக்குது, அந்த போட்டோவை வச்சு பிளெக்ஸுக்கு முன்னாடி கூட்டு வந்தீங்க வா, உங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னு சொன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறான். அவ்வளவு அசிங்கமானதா, கொள்கை தலைவர் என்னடா சொல்லு, பரவாயில்ல சொல்லுன்னா அவர் எல்லாம் எங்களுக்கு அவரு தாங்க, அவரு தான். யாரு அவரு தான் எல்லாம், அதுக்கு மேல சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப தோழர் புஷ்பராஜ் சொன்னது போல அவருக்கு போய் நீங்க ரோஹித் வெமுலா அப்படின்னு யாருன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, அப்படி ஏதோ ஒரு படம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. UGC புதிய சமத்துவ விதிகளுக்கு அது தடை, இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கி இருக்கிறாங்களே அதை பத்தி உங்களுக்கு கேட்டா எது கேட்கறதுனால ஒரு ஆபீஸ்க்கு வாங்க இல்ல வீட்டுக்கு வாங்க, பரவாயில்ல நீ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து பேசு, ஆனா பேச மாட்டேன் அப்படின்பாரு. நான் மண்டல் கமிஷன் பத்தி ஏதாவது தெரியுமா, அப்படி ஒரு படம் நான் இன்னும் பார்க்கல, எதுவும் டப்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி தற்குறித்தனமாக தற்குறின்னு நம்ம கீழே இருக்கிறவன்னு சொல்ல, முன்னேறி எப்படி போதோ பின்னேறி அப்படிதான் போகும். இப்ப அவங்களுக்கே அது தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கே அவ்வளவுதான் அறிவு. அப்ப இவர்கள்லாம் சேர்ந்து ஒன்று நினைச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, நம்ம திருப்பரங்குன்றம் பிரச்சனை வர்றப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒருவேளை இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், மத கலவரம் வந்திருக்கும், வெட்டிக்கிட்டு செத்துருப்பாங்க. 50 வெறும் 10 மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சர்வே கல்லு 50 மீட்டர் தூரத்துல இருக்குதுன்னு கோர்ட்லயே போய் சொல்றாங்க. எல்லாமே நான் வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி வந்திருப்பாரு. ஒருவேளை இந்த தற்குறிகள் ஒருவேளை அதிகார பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா UGC பத்தி பேசியிருப்பாங்களா, மண்டல் கமிஷன் பத்தி பேசுவாங்களா, IITயில் நடக்கக்கூடிய மரணங்கள் பத்தி பேசுவாங்களா, புதிய கல்விக் கொள்கை பத்தி பேசுவாங்களா? இவர்கள்லாம் யாரு? இதெல்லாம் வந்து பாஜக RSSனுடைய கூலிப்படைகள், ஏஜென்ட்டுகள், மறைமுகமாக ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு யாருக்கு எந்த மீன் குளத்துல மீன் பிடிக்க போறவனுக்கு பொறி போட்டாதான் மீன் பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கிறேன்னு பிரியாணி போட்டா மீன் வருமா? அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவதற்காக இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திமுகவை திட்டணும், திமுக கூட்டணி கட்சிகளை திட்டணும் அப்படின்னு சொன்னா இவங்களை எப்படி அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னா பாஜகவும் திமுக கூட்டணியை தான் திட்டம்.
பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவனும் திமுக கூட்டணி கட்சி தான் திட்டுவான். ஏண்டா நீ உனக்கு எதிரி நீ அவன் தானே சொல்லியிருக்கிற, கொள்கை எதிரின்னு தானே சொல்லியிருக்கிற. எங்க ஒரு வார்த்தை பேசு அப்படின்னா இல்ல நீங்க தான் அவங்கள இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? அந்த மாதிரி தான் எப்படி நீங்க மைசூர் பண்டால மைசூர் கேட்க முடியாதோ அந்த மாதிரி இந்த தற்குறிகள்கிட்ட கொள்கையோ லாஜிக்கோ எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியதும் இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்குது. ஏன்னா யாரோட சேர்ந்து நம்ம அரசியல் பண்றோம். எஸ்எஃப்ஐ மாணவர்களை கூப்பிட்டு வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு முழக்கமோ ஒரு கொள்கை பத்தியோ ஒரு பிரச்சனை பத்தியோ பேசு அப்படின்னா 1 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க பேசுறது தயாரா இருப்பாங்க. திராவிட இயக்க தோழர்களை கூட்டு வந்து என்ன பிரச்சனை நாட்டில் நடந்துட்டு இருக்குது, பாஜக RSS எப்படி இந்த நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது, என்னென்ன கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா விலாவாரியா வந்து பேசுவாங்க. இந்த தற்குறிகளை கூட்டு வந்து படம் என்ன பிரச்சனை ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, ப்ரோ 2026 நாங்க தான். இதை தாண்டி வேற ஏதாவது இவங்களுக்கு பேச தெரியுமா? வேற ஏதாவது இவனுங்களுக்கு சொல்ல தெரியுமா? மோடியை பத்தியே அந்த அளவு கூட வேண்டாம், இவர்களுடைய கொள்கை பற்றி இவர்களுடைய தலைவர்கள் பற்றி ஏதாவது பேச தெரியுமா? கருத்தியலாக ஏதாவது பேசுவார்களா? இப்படிப்பட்டவர்களையும் கூட வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் சந்திக்க வேண்டியது இருக்குது. இவர்களுக்கு மத்தியில தான் இந்த தோழர் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி நாங்கள் உயர் ஜாதிங்கிற மனப்பான்மை வந்துருச்சுங்கிறவங்கள வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போராடுறதுன்னு. இப்படியான அரசியல் புரிதல் இல்லாத தற்குறித்தனமான சிந்தனையாளர்களையும் வைத்து கொண்டுதான் நாம இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்குது. அவர்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடுவோம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் மார்க்ஸ் கொள்கைகளை அனைவரிடம் கொண்டு சேர்ப்போம். தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.